வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். டிஏபி கட்சியில் ஏற்படும் பிளவு கட்சியை ஆபத்திற்கு இட்டு செல்லும், எச்சரித்தார் ரானி லியூ. ஜனநாயக செயல் கட்சி பிளவுபடும் அபாயத்தை எதிர்கொள்கிறது என்று அதன் முன்னாள் முக்கிய தலைவர் ரானி லியூ எச்சரித்துள்ளார். இது வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் நம்பிக்கை கூட்டணியின் வாய்ப்புகளை பாதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சி தவறான திசையில் செல்வதாக கூறி கட்சியை விட்டு வெளியேறிய அவர், கட்சி வீழ்ச்சியடைவதற்கு முன்பு அரசாங்கத்தில் இருந்தபோது மாசிசாவின் தற்போதைய சூழ்நிலையை ஒப்பிட்டார். இந்த மாதம் நடைபெறும் மத்திய செயற்குழு தேர்தலை பயன்படுத்தி டிஏபியை சரியான பாதையில் கொண்டு வர வேண்டும் என்று ரானி லியூ பரிந்துரைத்தார். கட்சியில் அதிகார போட்டியை குறைக்க உயர்மட்ட தலைவர்கள் அமர்ந்து ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் அல்லது சமரசம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். அவர்கள் அனைத்து ஆதரவாளர்கள் மற்றும் வாக்காளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க ஒரு குழுவாக பணியாற்ற வேண்டும். டிஏபி இப்போது மத்திய மாநில அளவில் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் கட்சியின் அணுகுமுறையை மாற்ற தயாராக இருக்கும் தலைவர்களாக சுமார் 4000 பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று லியூ கூறினார். கட்சியின் போராட்டத்தின் அடிப்படையை தியாகம் செய்வதன் மூலம் இந்த மாற்றங்கள் செய்யப்படக்கூடாது. மாறாக ஆதரவாளர்கள் டிஏபி மீதான நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்ய சமநிலையான அணுகுமுறையை எடுக்க வேண்டும் என்றார். வெளிநாட்டு தொழிலாளர் முகவர்கள், குடிநுழைவு அதிகாரிகள் ஊழல் புரிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஸ் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி செய்தி வெளியிட்ட மலேசிய கினி செய்தியாளரை SPRM கைது செய்தது. இஃது ஊடக தனி உரிமையை பறிக்கும் செயல் என்றும், கையூட்டு வாங்கியவர்களை விட்டுவிட்டு செய்தி வெளியிட்ட செய்தியாளரை கைது செய்துள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தகியுடின் ஹசான். மலேசிய கினி செய்தியாளரை SPRM கைது செய்தது சரியல்ல என்று சகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கையூட்டு வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் செய்தி வெளியிட்ட செய்தியாளரை கைது செய்தது தவறு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஊடக தனி உரிமையை பறிக்கும் செயல் என்றும், ஊடக தனியுரிமையை பறிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மலேசிய கினி செய்தியாளர் கையூட்டு வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து SPRM விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஸ் கூறியுள்ளது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் அது காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட வேண்டும். SPRM சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பாஸ் கூறியுள்ளது. மேலும் மலேசிய கினி செய்தி தவறாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். ஆனால் செய்தியாளரை கைது செய்யக்கூடாது என்று பாஸ் வலியுறுத்தியுள்ளது. கையூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் யாரையும் பாரபட்சமாக நடத்துவதில்லை, யாருக்கும் விதிவிலக்கு அளிக்கப்படுவதில்லை என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி கூறியுள்ளார். பத்திரிகையாளர் அல்லது அரசியல்வாதி என யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் குற்றம் செய்தால் எந்த விதிவிலக்கும் அவர்களுக்கு அளிக்கப்படாது என்றார். வெளிநாட்டு தொழிலாளர் முகவர்கள், நாட்டின் நுழைவாயில்களில் உள்ள குடிநுழைவு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கையூட்டு குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்கு SPRM முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பாஸ் விடுத்த அழைப்பு குறித்து அசாம் பாக்கி இவ்வாறு கூறினார். இந்த பிரச்சினையை பற்றி புகார் அளிக்கும் பத்திரிகையாளர்களை கைது செய்வதை விட இது முக்கியமானது என்று பாஸ் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தகியுடின் ஹசான் தெரிவித்தார். உலக சந்தையில் மலேசிய பொருட்களின் நம்பகத்தன்மையையும் போட்டித்தன்மையையும் மேம்படுத்தும் நோக்கில் ஹலால் தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று KK சூப்பர்மார்ட் அண்ட் சூப்பர் ஸ்டோர் சுண்டியான் புர்ஹான் கருதுகிறது. இதன் காரணமாக ஹலால் ஒருமைப்பாடு தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்கும் ஹலால் மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட KK சூப்பர்மார்ட் நிறுவனம் முன்வந்துள்ளது. இதன் தொடக்கமாக நிறுவனத்தின் 34 ஊழியர்கள் ஹலால் தொழில்துறை அடிப்படை பயிற்சியில் கலந்து கொண்டனர். மேலும் நிறுவனத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள ஊழியர்களுக்கு ஹலால் தொடர்பான விழிப்புணர்வு தேவை என்பதை உணர்ந்து இதற்கான பயிற்சிகள் வழங்கவும் மலேசியாவை உலகளாவிய ஹலால் மையமாக மாற்றும் அரசாங்கத்தின் முயற்சியை ஆதரிக்கவும் KK சூப்பர்மார்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. எதிர்காலத்தில் KK சூப்பர்மார்ட் நிறுவனமும் HDCயும் இணைந்து பல்வேறு பயிற்சி ஆலோசனை திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தும். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க.
அல்லது edisanawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். வங்ச மாஜு பாசாரியாவில் கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் அமலாக்க நடவடிக்கையின் போது பல சட்டவிரோத கடைகளை மூடியுள்ளது. ஆபரேசி காசா மூலம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் உரிமம் இல்லாத 6 கடைகள் தெரு வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மலேசிய குடிநுழைவுத்துறை 35 வெளிநாட்டினரை கைது செய்தது. சோதனை நடவடிக்கையின் போது 12 வெளிநாட்டு வணிகர்களுக்கு எதிராக அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் வெளிநாட்டினரால் நடத்தப்படும் 2 உணவு ட்ரக்குகள் இழுத்து செல்லப்பட்டன. முறையான ஆவணங்கள் இல்லாத அல்லது அவர்களின் பணி அனுமதிகளை தவறாக பயன்படுத்திய மியான்மர் நாட்டை சேர்ந்த ஒருவரும் 34 இந்தோனேசிய குடிமக்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கை DBKL, மலேசிய காவல்துறை, மலேசிய குடிநுழைவுத்துறை, உள்நாட்டு வர்த்தகம், வாழ்க்கை செலவின அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது. ரமலான் மாதத்தை முன்னிட்டு அவதூறுகளையும் தவறான செய்திகளையும் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் அதிகாலை முதல் மாலை வரை உண்ணாவிரதம் இருந்து இறைவனை வணங்கி தர்மம் செய்வார்கள். இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தவறான தகவல்கள் சமூகத்தில் குழப்பத்தையும் வெறுப்பையும் உருவாக்கும். எனவே அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று அதிகாலை பினாங்கு துன் டாக்டர் லீம் சாங் யூ நெடுஞ்சாலையில் MPV வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். அதிகாலை 1:46 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக பினாங்கு தீயணைப்பு மீட்புப் படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். டொயோட்டா இனோவா வகை கார் ஒன்று சாலையின் ஓரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதியது. 3 பெரியவர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களோடு 4 குழந்தைகள் சொற்ப காயங்களுடன் தப்பினர். சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு அனைத்து பாதிக்கப்பட்டவர்களும் காலை 2:54 மணிக்கு மீட்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு டமன்சராவில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது சரியான நடைமுறைகளை பின்பற்றாமல் சோதனை நடத்தியதாகவும் மிரட்டி பணம் பறித்ததாகவும் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து புட்டலிங்ஜயா மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் 3 அதிகாரிகள் பிற பிரிவுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் உடனடியாக போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வு பிரிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக முகநூலில் தீவிரமாக பகிரப்பட்ட காணொலி, அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் உசேன் ஓமார் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் புகார் அளித்தவர்கள் மீதும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை முடிவில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.